நாம் இது வரைக்கும் 10 கொஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ ஒரு கொஷினுக்கு 100னா 10 கொஷினுக்கு வந்து 1000 கொஷின் பார்த்துட்டோம். ஆனால் நம்ம வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம், 2000 ப்ளஸ் கொஸ்டின்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஆப்ஷன்லாம் வச்சு படிக்கிறனால கூடவே தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எக்ஸாமுக்குலாம் நல்லா படிச்சிருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நான் இது மூலம் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிறது வந்து சிலபஸோட நேரடியாக கவராதுன்னு அர்த்தம். நிழல் போட தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை அப்படின்னு கேட்குறாங்க. வினை உவமையா, பயன் உவமையா, வடிவ உவமையா, உரு உவமையா? அப்போ நிழல் போல தொடர்ந்தான் இது வந்து உரு உவமைன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் புக்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. உருவமை அல்லது இந்த உருக்கு வந்து என்ன இன்னொரு பேர் சொல்கிறாங்கன்னா நிறம். உருனா நிறம் சொல்கிறாங்க. உரு உவமை அல்லது நிறம் உவமை. நமக்கான ஸ்கூல் புக்கில் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, இந்த உரு உவமைக்கு தளிர் போலும் மேனி, தளிர் போலும் மேனி, தளிர் போலும் மேனி, இதுதான் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறது. ஓகே, பார்த்துக்குறங்க நல்லா. அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா வினை உவமை. வினை உவமைனா வினைனாலே என்னது, செயல், தொழில், இது மாதிரி வரும். அப்போ வினை உவமைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புலி போல பாய்ந்தான். அப்போ பாயிறது வந்து ஒரு செயல், போலங்கிறது நமக்கு உவமை உருவு ஸ்ட்ரைட்டாக வருது, வெளிப்படையாக வருது. ஸோ புலி போல பாய்ந்தான் அப்படிங்கிறது வினை உவமைக்கு. அதுக்கப்புறம் பயன் உவமைக்கு என்ன வரும் அப்படின்னா, மலை போல, அதாவது இந்த மலை, மலை போல கொடுக்கும் கை. அப்போ மலை போல கொடுக்கும் கைங்கிறது பயன் உவமை. இப்போ வடிவ உவமைக்கு என்ன வரும் அப்படின்னா, வடிவம்னா என்ன சொல்கிறாங்கன்னா மெய் சொல்கிறாங்க. எப்படி உருக்கு வந்து நிறம் சொன்னோமோ அதே மாதிரி வடிவத்துக்கு மெய் வருது. அப்போ இதுக்கு என்னென்னா துடி போலும் இடை, துடி போலும், துடி போலும் இடை, இடை வடிவம் தானே. ஸோ அது மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை, இதுக்கான பொருள் என்ன பார்ப்போம்னா, எதையும் கேட்காதவரா, எடுத்து வளர்ப்பவரின் பிள்ளையா, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவரா, எடுத்து வளர்ப்பவரின் சொல்லை கேட்பவரா. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குறது, அதான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, அப்துல் நேற்று வருவித்தான், எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. அப்போ எதிர்மறை வினையா, பிற வினையா, தன்வினையா, உடன்பாட்டு வினையா, இல்லை விடை தெரியவில்லையா? நமக்கு ஆன்சர் வந்து அப்துல்ங்கிறது எழுவாய். அப்போ வருவித்தான், எழுவாய் ஒரு செயலை வந்து எழுவாயே ஒரு செயலை செஞ்சுச்சுன்னா தன்வினை, பிறரை வச்சு செய்ய வச்சாங்க அப்படின்னா பிறவினை பார்த்துருக்குறோமா. அப்போ இங்கே வருவித்தான் அப்படின்னா யாரையே வச்சு வருவிச்சிருக்கிறார், அப்படின்னா இது என்ன வினை, பிறவினை. அப்போ தன்வினைக்கு என்ன வரும், அப்துல் நேற்று வந்தான், வந்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன வினை வரும், தன்வினை. வந்தான்னா தன்வினை. ஓகே, மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா எதிர்மறை வினை. அப்போ எதிர்மறை வினைக்கு வந்து ஸ்கூல் புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்கன்னா, குமரன் மலையில் நனையவில்லை, குமரன், குமரன் மலையில் நனையவில்லை. இதுதான் நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற எதிர்மறை வினைக்கான எக்ஸாம்பிள். அப்போ உடன்பாட்டு வினைக்கு என்ன வரும்னா, குமரன் மலையில் நனைந்தான், குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்னா உடன்பாட்டு, அவனா உடன்பட்டு போய் நனைகிறான். இதுவே நனையலை அப்படின்னா அது எதிர்மறை வினைக்கு வந்துடும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ, என்ன வகை வினா என்பதை கண்டறிக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து சீருடை இல்லையான்னு கேட்குறாங்க. இது வந்து ஏவல் வினாவா, ஐய வினாவா, குழல் வினாவா, கொடை வினாவா? நமக்கு வந்து உங்களுக்கு சீருடை இல்லையா அப்படின்னா ஏன் கேட்குறாங்கன்னா, அப்போ உங்களுக்கு சீருடை கொடுக்கட்டுமா, உங்களுக்கு சீருடை வழங்கட்டுமா, கொடையினாலே வழங்குறது தானே, வள்ளல்தன்மை தானே. ஸோ அப்படி வரும். குழல் வினாக்கு நம்ம என்ன எக்ஸாம் பார்க்கலாம், இப்போ கடைக்கார்ட்ட போய் பருப்பு உள்ளதா அப்படின்னா கேட்குறோம். ஏன் கேட்குறோன்னா அந்த பருப்பை வாங்க போகிறோம், அதனால் அது வந்து குழல் வினா, கொள்முதல் பண்ணுற மாதிரி. ஐய வினானா எப்படி சொல்கிறது, இது பாம்பா கயிறா அப்படின்னு ஒரு இதை பயந்து போய் கேட்குறதா நமக்கு வந்து ஐய வினா. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆப்ஷன் பார்ப்போம். இது மாதிரி கொஸ்டின் வந்தாலே ஆப்ஷனில் உள்ளது முக்கால்வாசி கொஸ்டினில் அப்படியே வந்துடும். 1-2 வார்த்தை தான் குறைய கூட குறையாது, அப்படியே வந்துடும். இப்போ பார்ப்போம் பாருங்க. பரிவாதினி என்னும் வீணை மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறதா, நம்ம சொல்லி பார்க்கணும். நம்ம வந்து கொஷினை வந்து கொஷினை இதாக வச்சு ஆன்சர் வந்து இதை சொல்லி பார்க்கணும், கரெக்டாக வருதான்னு. வந்துச்சுன்னா அதை ஆன்சர் இப்போ பார்ப்போம். அப்போ கூறப்படுகிறதான்னு கேட்குறாங்க. அப்போ கூறப்படுகிறதுனா ஆம் இல்லை இது மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனால் நமக்கு இங்கே வந்து என்னது
சென்டென்ஸ் வாக்கியத்துக்கு நமக்கு வரலை. ஏன்னா பரிவர்த்தினி என்னும் வினை மகிந்தம் காலத்தில் இருந்ததா கூறப்படுகிறதா? ஆமாம், கூறப்படுகிறது. அதோட முடிச்சிடும். அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து பரிவர்த்தினி என்னும் வினை பல்லவவர்மன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததா? இதுவும் அதே மாதிரி தான். இருந்ததான்னு கேட்குறாங்க. ஆம், இருந்தது. இது மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ இதுவும் வராது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வீணை இருந்ததான்னு கேட்குறாங்க. வீணை இருந்தது. அதுக்கு மேலே சொல்ல முடியுதா? இல்லை. அப்போ இதுவும் வராது. லாஸ்ட் ஆப்ஷன் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எதுன்னு கேட்குறாங்க. இப்போ கொஷின் பார்ப்போம். அப்போ பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது வீணை என்னது? பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எதுன்னு கேட்குறாங்க. அதான் பரிவர்த்தினி என்னும் வீணை. ஸோ எதுங்கிறதுக்கு தான் இங்கே பரிவர்த்தினி வருது. ஸோ அவ்வளோதான் ஆன்சரு. அதுமாதிரி சொல்லி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. உணர்த்தினன் இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்க தொகையா? தன்மை பன்மை வினைமுற்றா? தன்மை ஒருமை வினைமுற்றா? பண்புத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகையா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு உணர்த்தினன் அதாவது 9th புக்கில் வந்து ஃபஸ்ட்டு பாடம் இருக்குது. அதில் கிராமர் பின்னாடி கொடுத்துக்கிறாங்க. அந்த பாக்ஸ் அந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்ல மனப்பாடம் பண்ணியாவது எப்படியாவது படிச்சிருங்க. ஸோ அதில் ஏதாவது புரிஞ்சாதான் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து போட முடியும். இப்போ தன்மை இங்கே வந்து உணர்த்தினன் அப்போனா அதாவது நென்னில் முடியுதா? இப்போ ஒரு ஆள் தானே குறிக்குது. அதான் தன்மை ஒருமை வினைமுற்று. அது ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்கன்னா சிரிக்கிறேன். ஃபோன் ஒழுங்காக எழுத முடியல, கொச்சுக்காதீங்க. ஓகே, சிரிக்கிறேன். அப்போ சிரிக்கிறேன். அப்போ தன்மை ஒருமை வினைமுற்றுக்கு விகுதி என்னன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். விகுதி வந்து என் கமா ஏன். இதுதான் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று. அப்போ உணர்த்தினன் என்ன முடியுதா? உணர்த்தினன். அப்போ தன்மை ஒருமை வினைமுற்று. இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருந்தா எக்ஸாம்பிள். இப்போ மற்ற ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ தன்மை பன்மை வினைமுற்றுக்கு வந்து என்ன வரும்? பன்மைனாலே நம்ம வந்து பலர் மொத்தமாக சேர்ந்து சொல்கிறது. அப்போ இதுக்கு வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் புக்கில். அதாவது ஆம் எம் ஏ ஓம். இதுதான் வந்து தன்மை பன்மை. அதாவது ஒன்றும் இல்லை, இன்னில் முடிஞ்சுன்னா தன்மை ஒருமைக்கு வரும். பன்மைனா இம்மு 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 இம்முன்னு வந்துச்சுனாலே பன்மை. அப்படி தான் யோசிக்க வேண்டியதான். ஓகே, இதுக்கு அப்போ தன்மை பன்மை வினைமுற்று ஸ்கூல் புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்கன்னா உண்டோம் உண்டோம். உன் ப்ளஸ் இட் ப்ளஸ் ஓம் வருதா? அப்போ ஓம் வருதா? ஸோ இதனால் இது வந்து தன்மை பன்மை வினைமுற்று. ஓகே, மற்ற அம்சனையும் பார்த்துருவோம். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை கொடுத்துக்கிறேன். நமக்கு இரண்டாம் வேற்றுமை உருவு ஃபஸ்ட்டு என்னது? இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. அப்போ ஐ வரணும். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா தேர்ப்பாகன். தேர்ப்பாகன் இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு பயன் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு ஸ்கூல் புக்கில் உள்ளதான். அப்போ இது வந்து எப்படி இப்படி சொல்கிறாங்கன்னா இதை வந்து எப்படி எழுதலாம்னா தேரை ஓட்டும் பாகன். தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு வரும். அப்போ தேரை ஐ வந்து வருதா வெளிப்படையா? அதனால தான் இது வந்து நமக்கு வந்து ஏன்னா தொகைனா வந்து நமக்கு மறைஞ்சி வருது. இதை விரிச்சு எழுதுனோம்னா இப்படி வரும். அதான் சொல்கிறாங்க. அப்போ தேரை ஓட்டும் பாகன். அப்போ தேரை ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு வருது. அதனால தான் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும்னா இந்த ஓட்டும். இந்த ஓட்டுங்கிறத இங்கே பயனுக்கு வந்துருக்குது. அதனால் இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பண்புத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. நம்ம அன்மொழி தொகைனா ஃபஸ்ட்டு என்னது? இப்போ இந்த தொகைநிலை தொடரில் வந்து 6 வகை இருக்குது. பண்புத்தொகை, வினைத்தொகை, உம்மைத்தொகை, உம்மைத்தொகை. ஸோ இதிலெல்லாம் வராமல் தனியாக ஒரு இது சென்டென்ஸ் வருது, ஒரு வார்த்தை வருது, இதுக்கு இந்த விதிகளுக்கு கட்டுப்படாமல் அப்படின்னா அதை அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த அன்மொழி தொகையிலையும் பண்புத்தொகை பிறத்து பிறந்த அன்மொழி தொகைக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்னா இது ஸ்கூல் புக்கில் இல்லை, நான் சொல்கிறேன், இல்லை இருக்குதான்னு தெரியலை. கருங்குழல். ஓகே, கருங்குழல். இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து ஒரு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். இதை பிரித்ததுன்னா கருமை ப்ளஸ் குழல் அப்படின்னு வரும். ஆனால் இந்த பண்பு தொகை தான். ஏன்னா இங்கே வந்து பண்பு தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை தானே சொல்லிக்கிறாங்க. அதுக்காக தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்போ அது கருமை ப்ளஸ் குழல் அப்படின்னா குழல்னு வரும். குழல்னா கூந்தலா? அப்போ கருமையான கூந்தலை உடைய
கருமையான கூந்தலை உடையவள், அது மாதிரி பொருளை தருது நமக்கு விரிஞ்சு நின்று. அப்போ இது மாதிரி பண்பு தொகையிலேருந்து அந்த இலக்கண விதிகளுக்கு உட்படாமல் தனியார் வார்த்தை வருதுன்னா அது பண்பு தொகை பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லலாம். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவல் கொடுத்துக்கிறாங்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவல் தொன்மையான. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தது தப்பு போட்டலாம். தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறுதழுவல். லாஸ்ட்டில் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். நமக்கு இங்கே வந்து தமிழர்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும். எது வந்து வீர விளையாட்டு வந்து ஏறுதழுவுதல் தெரியும். அது வந்து எப்போ இப்போ தொன்மையானது பழமை. ஸோ பழமையான வீர விளையாட்டு தான் ஏறுதழுவுதல். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸ்கூல் புக்கில் உள்ளதான் நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டறிக. ஓகே, ஆப்ஷன் ஏ யாழ்கொடு அன்ன கொளல் கனைக்கொடிது வினைப்படு பாலால் செவ்விது ஆங்கு. செகண்ட் ஆப்ஷன் கனைக்கொடிது செவ்விது ஆங்கு வினைப்படு வினைப்படு யாழ்கோடு அன்ன பாலால் கொளல். மூணாவது ஆப்ஷன் செவ்விது ஆங்கு அன்ன கனைக்கொடிது யாழ்கொடு வினைப்படு பாலால் கொளல். லாஸ்ட்டு கனைக்கொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். இது மாதிரி குரல் எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளதான் கேட்டுட்ருக்குறாங்க. ஸ்கூல் புக்கில் உள்ள குரலெல்லாம் மனப்பாடமே பண்ணிடுங்க. இல்லைன்னா நல்லா திருப்பி படித்து ஓரளவுக்கு ஃப்ளோவாக பார்த்ததும் ஓரளவுக்கு சொல்ல முடியும். கரெக்டாக பார்த்ததும் கெஸ் பண்ணிடலாம். அப்படி அந்தளவுக்காவது படித்து வச்சுக்கிறணும். இப்போ இதில் கனைக்கொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொலை தான் வந்து கரெக்டான இது. அப்போ இதுக்கு என்ன பொருள்னா கனைக்கொடிது, கனைனா அம்பு வந்து எப்படி இருக்கும், இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். அப்போ அது வந்து நேராகவே இருந்தாலும் அது இன்னொரு உயிரை போய் கொல்லும். அந்தளவுக்கு வந்து அது கொடுமையானது. இதுவே யாழ் இருக்குது. யாழ் வந்து எப்படி இருக்கும், இப்படி வளைஞ்சு தான் இருக்கும். அப்போ இந்த யாழ் வந்து வளைஞ்சி இருந்தாலுமே அது வந்து நமக்கு ஒரு இனிமையான இசையை தருது. அது மாதிரி ஒருத்தரை பார்த்து தான் ஒரு தோற்றத்தை வச்சு நம்ம எடப்படக்கூடாது. அவங்களோட செயலை வச்சு தான் நம்ம அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதோட பொருள் தான் சொன்னேன். அடுத்து அகரவரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தூய்மை, திருவிளக்கு, தவப்பெருஞ்சுடர், தீவினை, துன்பங்கள், தாய்போல். ஓகே, எல்லாமே தா வரிசை தான். உயிரெழுத்து வந்தால் அதான் ஃபஸ்ட்டு வரணும். ஃபஸ்ட்டு தூ, தீ, தா, தீ, தூ, தா. ஓகே, தால என்ன இருக்குது, தால வந்து தவப்பெருஞ்சுடர். அப்போ தவப்பெருஞ்சுடர் வர்ற ஆப்ஷன் வந்து எது, லாஸ்ட் வரல, தாய்போல் வரல, தவப்பெருஞ்சுடர். அப்போ பியும் சியும் சாரி, அப்போ சியும் டியும் வந்து கண்டிப்பாக தப்பு வராது. அப்போ ஒன்று ஏ வரலாம் இல்லைன்னா பி வரலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து தவப்பெருஞ்சுடர் பார்த்தாச்சு. அடுத்து செகண்ட் வந்து தாக்கடுத்து தாவனானது தாய்ப்போல். இப்போ தாய்ப்போல் வந்து எந்த ஆப்ஷனில் செகண்டாக வருதுன்னு பார்ப்போம். தாய்ப்போல் ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே திருவிளக்கு வருது. ஸோ ஆன்சர் என்ன, அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது, டக்குன்னு போட்டு போக வேண்டியதான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, தாய்ப்போல். அப்போ தா, தீ, தி, து, தூ, அவ்வளோதான். வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான், இதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு நஞ்சா, நைந்தான், நஞ்சனா, ஐந்துவா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நல்லா குழப்பின கொஸ்டின் தான். நல்லா தப்பாக தான் நஞ்சு தான் போட்டு வந்தேன், சரியாக தெரியலை. இப்போ இங்கே நைந்தான், நைங்கிற ஒரு தனி வார்த்தையுமே இருக்குது, ஆனால் அது நமக்கு இங்கே கொடுக்கல. ஸோ மற்ற ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது நைந்து தான் கரெக்டாக. நைந்துக்கு என்ன பொருள் அப்படின்னா நிறைய பொருள் வந்துச்சு கூகுளில் போட்டு பார்த்தப்ப. அதாவது அழிக்கிறது, இந்த ஒருத்தர் அழிக்கிறது இல்லை, இந்த அப்புறம் வருந்துறது, இது ஒரு இகழ்ச்சி குறிப்பு, இகழ்ச்சி சம்மந்தமாக வருது. அப்புறம் பைத்தியம் கூட வந்துருந்துச்சு. நமக்கு வந்து இகழ்ச்சி இந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ நைந்தான் இகழ்ச்சியாக பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நைந்துங்கிறது ஆன்சர். படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை, ஒருமை, எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டுக்கிறாங்க, தன்மையில் வரணும், ஒருமையாக வரணும், எதிர்காலமாக வரணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் படிக்கிறேன், படித்தேன், படிப்போம், படிப்பேன். அப்போ படிக்கிறேன் நமக்கு என்ன காலம் வரணும், எதிர்காலம் வரணும். எதிர்காலத்த விகுதி என்னது, இப்பு, இவ்வு, இக்கு. ஓகேவா. இப்போ இடைநிலை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், லாஸ்ட் எழுத்துக்கு மொதல் எழுத்து பார்க்க சொல்லியிருக்கிறேன். இப்போ இப்போ இங்கே பாருங்க, இன்னுக்கு மொதல் எழுத்து வந்து ரே, அதாவது கிரே, கிரு, கின்று, ஆனின்று, கிரு, கின்று, ஆனின்று அப்படின்னா வந்துச்சுன்னா நமக்கு வந்து எதுக்கு வரும், நிகழ்கால இடைநிலைக்கு வரும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து படித்தேன், அப்போ இது வந்து லாஸ்ட்டாக எப்படி பிரியும், இத்து கூட்டல் ஏன், ஏனுங்கிறது ஒருமை தான். ஆனால் இத்துங்கிறது நமக்கு என்ன விகுதி, என்ன இடைநிலை, இறந்த கால இடைநிலைக்கு வரும், இத்து, இட்டு, இருலாம். அதனால நமக்கு வந்து இந்த படித்தேனும் வராது, நமக்கு வந்து எதிர்காலம் தான் வரணும். அடுத்து படிப்போம், இப்போ இதை வந்து லாஸ்ட்டாக பிடிச்சோம்னா இப்ளஸ் ஓம்னு வரும். அப்போ இந்த இப்புங்கிறது நமக்கு என்ன, இப்பு, இவ்வு, இக்கு, இதெல்லாம் வந்து என்னது, எதிர்காலம்தான். ஆனால் நமக்கு வந்து
தன்மையில் ஒருமை தான் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு இம்மு வந்துட்டாலே என்னது அது பன்மைக்கு போயிடும். அதனால் இந்த படிப்பும் வராது. அடுத்து லாஸ்ட்டு படிப்பேன். அப்போ இது வந்து லாஸ்ட்டில் எப்படி போகும்? இப் ப்ளஸ் ஏன். அப்போ ஏன்கிற ஒருமையும் வருது, இப்புங்கிற எதிர்கால இடைநிலையும் வருது. ஸோ இதான் ஆன்சர். இதெல்லாம் பார்த்ததும் போட்டுடலாம். இருந்தாலும் இந்த இடைநிலை தெரிஞ்சு வச்சாதான் நம்ம 2 ஆப்ஷன் குழப்புதுன்னா கரெக்டாக போடலாம். அப்போ படிப்பேங்கிறது கரெக்டு. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தேனா தேடுதலாம், மீனா வானா, ஏனா ஏற்றமா, நானா நான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ நமக்கு எது கரெக்ட்னா மீனா வான். ஸோ வான் வந்து மேலே இருக்குது. ஸோ மீ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனா வான். அப்போ நாக்கு என்ன வரும் அப்படின்னா நாவு. நாக்கு நாவு. ஓகே. தேனா வந்து நமக்கு என்னதுன்னா தேனா வந்து கடவுள். ஓகேவா? கடவுள் வந்து தேவதை மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா கடவுளை தான் நம்ம தேடி தேடி போவோம். தேனா கடவுள். அப்போ ஏ வந்து என்ன வரும்னா ஏனா அம்பு. ஏனா அம்பு எய்தல். ஸோ அப்படி வரும்ல. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்ய கொடுத்துக்கிறாங்க. இங்கிட்ட என்ன இருக்குது? பை, மே, வை, தூ இருக்குது. இங்கிட்டு உன், புல், அன்பு, இளமை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ பொறுத்துவான். பைனா வந்து இளமை. ஓகேவா? மேனா வந்து அன்பு. மே மாதத்தில் பிறந்தவங்களாம் அன்பாக இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா நானும் மே மாதம், அதனால தான். ஓகே. பைனா வந்து இளமை கொடுத்துக்கிறாங்க. ஸோ இளமையாக இருக்கிறவங்க இப்போ காலேஜுக்கு பேக் போட்டு போகிறோம். நம்ம இளமையாக இருக்கிறனால அந்த பேக் போட்டு வயசாகிடுச்சுன்னா பேக்லாம் கொண்டு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அடுத்து வை அப்படின்னா புல். வைக்கோல். வைக்கோல் புல் சொல்லுவாங்களே, அதான் வைனா புல். தூ அப்படின்னா உன். தூனா உன். அவ்வளோதான். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரினைசன்ஸ் அப்படின்னா மீட்டுருவாக்கமா, மறுசுழற்சியா, மறுமலர்ச்சியா, மீள் சிந்தனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கில் உள்ளதான். ரினைசன்ஸ் அப்படின்னா நமக்கு என்னது? மறுமலர்ச்சி. இப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மீட்டுருவாக்கத்துக்கு நமக்கு என்ன வரும்னா ஒரு நிமிஷம். ஓகே. மீட்டுருவாக்கம்னா நமக்கு வந்து எழுதுகிறேன். ரிவவலிசம் அல்லது ரிவைவலிசம் இல்லைன்னா ரிவைவலிசம். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி படிச்சுக்கிறங்க. இதான் ஸ்பெல்லிங்கு. ஓகே. மறுசுழற்சிக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்? மறுசுழற்சினாலே ரீசைக்கிள், அதான் சொல்லுவோம். ரீசைக்கிள்னாலே மறுமலர்ச்சி தானே. ஸோ ரீசைக்கிளிங். ரீசைக்கிள்னா மறுமலர்ச்சி. அடுத்து மீள் சிந்தனை அப்படின்னா என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ரீதிங்கிங். திங்க் பண்ணுறனா சிந்தனை. ஸோ ரீதிங்கிங் தான் நமக்கு வந்து மீள் சிந்தனை. அவ்வளோதான். பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல் வந்து ஆராய்ந்து பாராமல் கொடுத்துக்கிறாங்க. ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருப்பு. காணல் நீர் அப்படின்னா இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். அப்போ நமக்கு கல்லில் நார் உரிக்க முடியுமா? அது வந்து இயலாத செயல் வரும். இங்கே வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க? ஆராய்ந்து பாராமல் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அப்போ ஆராய்ந்து பாராமலுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டு. கண்ணை மூடிக்கொண்டு யார் அப்படியே வந்து நம்ம படம் செய்கிறது. கண்ணை மூடிக்கொண்டு செய்கிறது எதையுமே அது வந்து அந்த செயலை வந்து நல்லதாக கெட்டதான்னு ஆராய்ஞ்சு பார்க்காம. ஓகே. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருக்கிறது கரெக்டு. காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இல்லாத ஒன்று. இதுக்கு வந்து ரெண்டுமே தப்பாக்குற மாதிரி. அதாவது கல்லில் நார் உரித்து இயலாத செயல் கன்ஃபார்மாக தப்பு. அதே மாதிரி காணல் நீர் வந்து இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. இங்கே வந்து இல்லாத ஒன்றுனா நமக்கு வந்து என்ன படிச்சிருப்போம்னா ஆகாய தாமரை வந்து இல்லாத ஒன்றுன்னு படித்தோம். அதனால் இது நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. ஆகாய தாமரை. ஓகேவா? கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியிடல் தெரியும். ஸோ காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. இல்லாத ஒன்றுனா ஆகாய தாமரை. ஆனால் இது ஓரளவுக்கு சிங்க் ஆகுறதுனால நமக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு தான் கொடுத்துக்கிறாங்க. கல்லில் நார் உரித்தல்ங்கிறது இயலாத செயல். சந்திப்பிழை ஏற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதியில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதியில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சரை பார்ப்போம். ஓகே. கடற்கரையில் எந்தது பிரச்சனை இல்லை. உப்பு காய்ச்சுதல் இங்கே இக்கு வருமா வராதா? நமக்கு வந்து இது நிலைமொழி, காய்ச்சுதல் வந்து வருமொழி. அப்போ இங்கே காவனா வருது. கசதப வந்தாலே வலின மிகும். அதனால் இங்கே இக்கு வந்திருக்குது. அடுத்து நடைபெறுகிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து மலைப்பகுதி. இங்கேயும் அதே மாதிரி தான்.
இங்கே பா வந்துக்கு கசதப்பா வந்தாலே இங்கேயும் இப்போ வரணும். அப்போ அங்கேயும் வந்து புள்ளி வரணும். அப்புறம் மலை பயிர்களும் இங்கே பா வந்துருக்கு. ஸோ இப்போ வந்திருக்குது. அடுத்து நிலப்பகுதி அதேமாதிரி பா வந்துருக்கனால இப்போ வந்திருக்குது. உழவு தொழில் இதில் உழவு தொழில் இருக்குல்ல, அதாவது உழவு இது வந்து ஒரு நமக்கு வந்து என்ன சொல்கிறது, முற்றியல் உகரம். அதாவது குற்றியல் உகரம் படிச்சிருப்போம். அப்போ குற்றியல் உகர எழுத்து இல்லாதது மிச்ச எழுத்து வந்து முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த முற்றியல் உகரத்தில் ஊல முடியுது அப்படின்னா அது பக்கத்தில் வறுமொழியில் வந்து என்ன எழுத்து வருதோ அதுக்கு தகுந்த மெய்யெழுத்து தோன்றும் அப்படின்னு விதி இருக்குது. ஸோ அதுபடி நமக்கு வந்து உழவு தொழில் தோலில் வந்து இத்து தாவரிசனால இத்து வந்திருக்குது. தவறான இணையை கண்டறிகம். இதெல்லாம் ஓல்டு புக்கில் உள்ளது. முரணினா உடன்பட்டு கொடுத்துக்கிறாங்க. பன்னகம்னா பாம்பு, நகம்னா மலை, கெந்தம்னா பற்கள். அப்போ இதில் எது தப்புனா முரண்னா முரண்பாடு, உடன்படுறதுனா உடன்படு. ஸோ ஆப்போசிட் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதான் தப்பு. அப்புறம் பன்னகம்னா பாம்பு படிச்சுக்கிறோங்க. பன்னகம்னா பாம்பு. பாம்பு வந்து எப்படி இருக்கும், அதை பார்க்க நல்லா சாப்பிட்டா பன்னு மாதிரியே இருக்கும் நல்லா. சரியா, பாம்பு வந்து எப்படி இருக்குது, பன்னு மாதிரியே இருக்கிறதுனால பன்னகம்னா பாம்பு. நகம்னா மலை. இப்போ மலை ஏறணும் அப்படின்னா இப்போ விலங்குகளுக்கெலாம் நகம் இருந்தால் தான் வந்து என்ன ஏற முடியும், மலையெல்லாம் ஏற முடியும். அதனால் நகம்னா மலையாக வச்சுக்கலாம். கெந்தம்னா என்னது, பற்கள். கெந்தம்னா பற்கள். இது எப்படியா வச்சுக்கலாம், கெந்தம்னா பற்கள். பற்கள்லாம் நம்ம வந்து அதிகமாக அதுக்கு வேலை கொடுத்தோம்னா பற்களோட நிலமெல்லாம் கந்தல் ஆயிரும். ஸோ கெந்தல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியா வச்சுக்கோங்க. பல்லாம் கெந்தல் ஆயிடுச்சு. பொறுத்துக்க. நமக்கு வந்து நாலடியார் வந்து சிலபஸில் வரும் அறநூல்களில், அதனால தான் கொடுத்துருக்குறேன் அது மட்டும். சரி, முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நாலடியார் வெற்றி வேர்க்கு எங்கிருந்து அருந்தொகை வேளாண் வேதம் வஞ்சி நெடும்பாட்டு நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினப்பாலை அப்படிங்கிறது வந்து வஞ்சி நெடும்பாட்டுன்னு சொல்லுவாங்க. நாலடியார் நமக்கெல்லாம் தெரியும். நாலடியார்னா வேளாண் வேதம், வெற்றி வேர்க்குனா நருந்தொகை. வெற்றி வேர்க்குன்னா நருந்தொகை. இந்த நூலை எழுதியவர் யார், அதி வீர ராம பாண்டியர். அதி வீர ராம பாண்டியர் தான் இந்த வெற்றி வேர்க்கு நூலை எழுதியவர். அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பூ வச்சுருந்தோம்னா அந்த வாசம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைனா முல்லைப்பூ வந்து நம்ம நெஞ்சு மேலே வந்து பட்டுருக்குது, படுது, அது முன்னாடி வந்து கிடக்குது, அது மாதிரி யா வச்சுக்கிறோங்க. முல்லைப்பாட்டுனா வந்து நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டோட ஆசிரியர் நப்பூதனார். பூதத்துக்கு வந்து என்ன பிடிக்கும், முல்லைப்பூனா ரொம்ப பிடிக்கும், அதான் நப்பூதனார். அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நாலடியார்னானது நம்ம வேளாண் வேதம் சமண முனிவர்கள் எழுதியது. பட்டினப்பாலை என்னென்னு பார்த்தா வஞ்சி நெடும்பாட்டு. இதுக்கு நான் எப்படியா வச்சுக்கிருப்பேன்னா பட்டியை வந்து பாட்டின்னு வச்சுக்கிறேன். பாட்டி வந்து என்ன பாட்டு பாடுவாங்கன்னா இந்த என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரல்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, ஸோ அதில் வஞ்சி வருமா, ஸோ பாட்டி வந்து அந்த வஞ்சி நெடும்பாட்டு அந்த பாடல் வந்து பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பட்டினப்பாலை ஆசிரியர் யார், கடியலூர் உருத்திரங் கண்ணனார். அவ்வளோதான். ஏன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து சிலபஸில் இருக்கிறாரு, அதனால் சேர்த்துக்கலாம். பொறுத்துக்க. தமிழ் தூதர் பாலராவாயன் பன்மொழி புலவர் சொல்லின் செல்வர். இங்கிட்ட வந்து திருஞான சம்பந்தர், அப்பாத்துறையார், சேதுப்பிள்ளை, ராபி சேதுப்பிள்ளை, தனிநாயகம் இதில் யாருமே நமக்கு வந்து சிலபஸில் இல்லை. ஆனால் நம்ம படிக்கணும், ஏன்னா தமிழ் சமுதாய வரலாறு நம்ம கேட்கலாம். ஓகே, தமிழ் தூதர்னு யாரும் சொல்கிறாங்கன்னா தனிநாயகம் அடிகள். யார் வந்து தூது போவாங்க, தனியாக தான் மோஸ்ட்லி வந்து தூது போகிறது வந்து தனியாக தான் போவாங்க. அதனால் தமிழ் தூதர் வந்து தனிநாயகம் அடிகள். அடுத்து பாலராவாயன் அப்படின்னா திருஞான சம்பந்தரம். திருஞான சம்பந்தரம் என்ன சொல்கிறாங்கன்னா பாலராவாயன். சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்து என்ன கொடுத்துருவோம், வாயை கொடுத்து மாட்டிக்கின்றோம் யார்ட்டையாவது. சம்மந்தமே இல்லாமல் இந்த ஞானம் இல்லாதவங்க சம்மந்தமே இல்லாமல் போய் வாயை கொடுத்து மாட்டிக்கின்றுவாங்க, தான் பாலராவாயன். அடுத்து பன்மொழி புலவர் அப்பாத்துறை எல்லாருக்கும் தெரியும். அப்பாவுக்கு வந்து பன்மொழி புலமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்குங்க. அடுத்து சொல்லின் செல்வர் வந்து ராபி சேதுப்பிள்ளை நல்லா தெரிஞ்சோம். ஐம்பெருங்காப்பியம் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் வந்து மயிலைநாதர். ஸ்கூல் புக்கில் இருக்குது, சிலபஸில் அதனால் அப்படி சும்மா பார்த்துக்குறோம். ஐம்பெருங்காப்பியம் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். திராவிடம் என்னும் சொல்லி முதலில் குறிப்பிட்டார். நமக்கு திராவிட மொழி, ஏன்னா மொழி தமிழ் அதோட சிறப்புகள்லாம் சிலபஸில் இருக்குது, அதனால் பார்த்துக்குருவோம். இப்போ திராவிடம் என்னும் சொல்லி முதலில் குறிப்பிட்டவர் வந்து கிராஸ் பாதிரியாரா, அகத்தியலிங்கமா, குமரிலப்பட்டரா, ஹோக்கனா அப்படின்னு கேட்டால் நமக்கு ஃபஸ்ட்டு குறிப்பிட்டவர் வந்து குமரிலப்பட்டர். அப்போ ஹீராஸ் பாதிரியார் வந்து எதுக்கு வருவார் அப்படின்னா தமிழில் இருந்து தான் திராவிடம் அப்படிங்கிறது வந்து பிறந்து அதாவது மாறி வந்துச்சு காலப்போக்கில் அப்படிங்கிற மாதிரி தமிழி அது மாதிரி மாற்றி கொண்டு வந்திருப்பார். அதை சொன்னவர் தான் கிராஸ் பாதிரியார். அகத்தியலிங்கம் என்ன சொல்லியிருப்பார், இந்திய நாடு வந்து பல மொழிகளின் காட்சி சாலையாக இருக்குது அப்படின்னு அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பார். இதே விஎஸ் ஸ்மித்னா
இந்தியாவை வந்து பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னால் தான் ஸ்மித்து வருவார். அகத்தியலிங்கம் வந்து மொழி ரிலேட்டடாக வருவார். ஹோக்கன் வந்து இந்த தமிழ், கன்னடம் இந்த மொழி, அதுக்கப்புறம் மால்தோ, தோடாக்கொண்டி இது மாதிரி ஒரு 6-7 மொழியை சேர்த்து தமிழியன் அப்படின்னு பேர் வச்சவர் தான் கோக்கன். அடுத்த கொஸ்டின், நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது தஞ்சை பெரிய கோவிலா, ராமேஸ்வரம் கோவில் பெருங்கோவிலா, திருச்சி திருவரங்க கோவிலா, காஞ்சி பெரிய கோவிலான்னு கேட்குறாங்க. நம்ம நாயக்கர் காலத்துக்கு வந்து ராமேஸ்வரம் பெருங்கோவில் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்புறம் தஞ்சை பெரிய கோவில்லாம் சோழர் காலத்துக்கு இந்த ராஜராஜ சோழன் கட்டினது. காஞ்சி பெரிய கோயிலில் வந்து காஞ்சியில் வந்து பல்லவர்கள் மேக்ஸிமம் கட்டியிருப்பாங்க. ஸோ நாயக்கர் காலத்துக்கு வந்து ராமேஸ்வரம் பெருங்கோயில். தேவதுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவின்னு கேட்குறாங்க. மயிலாட்டமா, ஒயிலாட்டமா, தேவராட்டமா, காவடியாட்டமா? நம்ம தேவதுந்துபி தேவராட்டம். புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. தம்பினாலே என்னது? அண்ணா தான் வருவார். ஸோ முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொடுத்துக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா. மூதறிஞர் ராசாசி. வரதராசா கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து ஆன்சர் வந்து அண்ணா. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடி தொடரில் குமரி என்னும் மூலிகை. நமக்கு வந்து உணவே மருந்து அதெல்லாம் எடுத்துட்டாங்க நமக்கு மூலிகைலாம். ஸோ ஆனால் சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கலாம். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடுங்கிறதுல குமரி என்னும் மூலிகை வந்து சொத்து கத்தலையே சொல்லும். ஓகே. குப்பை மேனி வந்து மேனி துலங்க குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி, மூவலூர் ராமாமிர்தம், பண்டித ரமாபாய், மலாலா. இங்குடைய தேவதாசி ஒழிப்புச் சட்டம், சமூக தன்னார்வலர், பெண்கல்வி, புற்றுநோய் மருத்துவமனை. இதில் நமக்கு வந்து 2 குழப்பலாம். அன்னை முத்துலட்சுமி தேவதாசி ஒழிப்புச் சட்டம் வருவாங்களே, மூவலூர் ராமாமிர்தம் இங்கேயும் வருவாங்க. அதே மாதிரி அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையும் வருவாங்க. நமக்கு வந்து புற்றுநோய் மருத்துவம்னா மேஜர் வந்து முத்துலட்சுமி மட்டும்தான். அதனால் இவங்களை வந்து அன்னை முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனைக்கு தான் போடணும். அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் எதுக்கு தேவதாசி ஒழிப்புச்சட்டம் சொல்கிறாங்கன்னா, தேவதாசி ஒழிப்புச்சட்டம் நிறைவேற துணை கொண்டு வந்தவர் வந்து முத்துலட்சுமியாக இருக்கலாம், அதை நிறைவேற துணை நின்றவர் வந்து மூவலூர் ராமாமிர்தம். அதனால தான் அப்படி வச்சுருக்குறாங்க. அடுத்து பண்டிதா ரமாபாய் வந்து ஒரு சமூக தன்னார்வலராக, மலாலா வந்து பெண்கல்விக்காக பாடுபட்டவங்க, சின்ன பெண்மணி. ஓகே. அன்னை முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை எந்த ஆண்டு நிறுவனார்? அதாவது 1952 வந்து அடிக்கல் நாட்டி 1954 வந்து அது செயல்பட தொடங்கிடும். நம்ம நேரு தான் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாராம். ஓகே, அவ்வளோதான். தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை பற்றி பார்த்தோம்னா, சட்டம் வந்து 1930 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது வந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டது வந்து 1947 அக்டோபர் 9. 1947 அக்டோபர் 9 தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆனால் சட்டம் கொண்டு வந்தது 1930. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். எதுக்கு? நெல்லைக்கா, திருச்சிக்கா, மதுரைக்கா, காவிரி பூம்பட்டினத்துக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலவாய்னா மதுரைக்காரங்களுக்கெல்லாம் வாய் நல்லா ஆழமாக இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மதுரைனா ஆலவாய் அப்படிங்கிற மாதிரி யாக வச்சுக்கோங்க. ஓல்டு புக்கில் இருக்குது. நெல்லைக்கு வந்து நம்ம வந்து மருவு பார்த்தோம்னா திருநெல்வேலி தான் எப்படி மாறி இருக்கும்? நெல்லையாக மாறி இருக்கும். திருச்சிராப்பள்ளி வந்து திருச்சியாக மாறி இருக்கும். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. பெரியாரா, மாப்போசியா, முத்துராமலிங்கனாரா, ஜீவானந்தமா? நமக்கு வந்து முத்துராமலிங்கனார். வட இந்தியாவில் வந்து திலகரையும், தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கரையும் சொல்லுவாங்க. இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பனும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. தம்பினால என்ன? அண்ணா போட்டலாம். அண்ணா, ராபி, மகாத்மா, மூவா. அப்போ ஆன்சர் வந்து அண்ணா. சென்றியு மற்றும் லிமரிக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்துல் ரஹ்மானா, மேத்தாவா, ஈரோடு தமிழன்பனா, ரவீந்திரநாத் தாகூரா? நமக்கு ஆன்சர் வந்து ஈரோடு தமிழன்பன். புது புக்கிலே இருக்குது. பாவலர் மணி எனும் பட்டம் பெற்ற கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க. உமை கவிஞர் பாரதிதாசன், கவிஞர் வாணிதாசன், கவிஞர் முடியரசன். நமக்கு வந்து பாரதிதாசன் விருது, பாவலர் மணி பட்டம், செவாலியர் விருது இதெல்லாம் பெற்றவர் வந்து வாணிதாசன். தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று குறித்து கூறினார். அதாவது நம்ம உவே சாமிநாதர் வந்து இந்த ஆனந்தரங்கர் வந்து நாட்குறிப்பு எழுதியிருப்பார். அந்த நாட்குறிப்பை பற்றி நம்ம உவேசா வந்து சொல்கிறாரு. அவ்வளோதான். ஏன்னா உவேசா வந்து சிலபஸில் இருக்கிறார். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை என்னன்னு கேட்குறாங்க. குருபிடம், யுகசந்தி, அறம், புதிய வார்ப்புகள். நமக்கு வந்து இயற்றாத சிறுகதை வந்து குருபிடம், யுகசந்தி, புதிய வார்ப்புலாம் சிறுகதை தொகுப்பு. ஆனால் அறம்ங்கிறது சிறுகதையில் வராது.
ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்னு கேட்குறாங்க. வறியவருக்கு உதவுதலா, பகைவருக்கு உதவுதலா, நண்பனுக்கு உதவுதலா, உறவினருக்கு உதவுதலா? ஆண்மையின் கூர்மை அப்படிங்கிறது பகைவருக்கும் உதவுதல். அடுத்து ஒழுகல் இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழிற்பெயரா, வினையெச்சமா, வினையால் அணைபெயரா, பண்பு தொகையா? ஆப்ஷன் மீட் பண்ணுவோமா? ஒழுகல் பார்த்தோன்னே தெரிஞ்சலாம். அல்லு கல்ல முடிஞ்சாலே தொழிற்பெயரை போற்ற வேண்டியதாக. இருந்தாலும் பார்ப்போமே. வினையெச்சம்னா எச்ச சொல், வினையை கொண்டு முடிவது. ஒழுகல்ங்கிறது ஒரு முற்றுப்பெற்ற சொல் மாதிரி தான். அதனால் நமக்கு வந்து இது வராது. பண்பு தொகைனா பிரித்தா மை வீதி வரும், இல்லைன்னா ஆனா ஆகிய இது மாதிரி வரணும். ஸோ இதுவும் வராது. வினையாலயம்னா அருன்னு மேஜராக அருன்னு முடிஞ்சனாலே வினையாலயம். ஸோ அதுவும் வரல. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? தொழிற்பெயர் மட்டும்தான் இருக்குது. அடுத்து திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல். அப்போ செகண்ட் வந்து என்ன முடின்னு கேட்குறாங்க. வன்மையில் எல்லாம் தலையா, கெடுக்கும் தகைமை எவரா, பேணி தமரா கொள்ளா, பெற்றியார் பேணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல், வன்மையில் எல்லாம் தலை. இதுதான் வந்து அதுக்கான கரெக்டான குறள். ஸோ மற்றதையும் நம்ம வந்து குறளை மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து சி ஆப்ஷன் பார்த்தோம்னா பேணி தமரா கொள்ளல். இதுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அதுக்கப்புறம் பெற்றியார் பேணி கொள்ளல். இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, உற்ற நோய் நீக்கி உறா அமை முன்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். உற்ற நோய் நீக்கி உறா அமை முன்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். இதான் பெற்றியார் பேணி கொள்ளலுக்கு வரும். கெடுக்கும் தகைமை எவர். இதுக்கு என்ன வரும்னா, இடிக்கும் துணையாரை ஆள்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். அதாவது ஏதாவது தப்பு செஞ்சால் இடித்து சொல்கிற பெரியவர் நமக்கு இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ கெடுக்கும் தகைமை எவருக்கு என்ன சொல்கிறோம்? இடிக்கும் துணையாரை ஆள்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். அடுத்து கம்பராமாயணம்லாம் இல்லை, அதனால் சும்மா பார்த்துக்கலாம். கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. வில்லை மாறி மாறி எய்வதால் வரும் ஓசையா, மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் ஓசையா, உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையா, மத்தளங்களின் இடி ஓசையா? ஆன்சர் வந்து என்னது? உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. யானைதன் வாய்நிறை கொண்ட வலிவேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோற்றம். இது வந்து வினைப்படிமமா, பயன்படிமமா, மெய்ப்படிமமா, உருப்படிமமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மெய்ப்படிப்பம். இது பாட்டெலாம் பெருசாக இருக்கும், ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கோங்க மற்ற ஆப்ஷனுக்கு. ஸோ மெய்ப்படிப்பம். இந்த பாட்டுக்கு வந்து சரி நம்ம தான் இதில் சங்கம் தமிழ் வரல படத்துக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம். ஓகே. கலித்தொகையில் முல்லை தினக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முல்லைக்கு வந்து நலந்துவனர் வருவாரா, சோழன் நல்லூர்திறன் வருவாரா, சேரமான் பெருங்கடுங்க வருவாரா, இளநாகனர் வருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு கலித்தொகையில் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 வருமா? அதுக்கு முல்லைக்கு வந்து யார் வருவானா, சோழன் நல்லூர்திறன். முல்லைக்கு வந்து யார் வருவார்? சோழன் நல்லூர்திறன். அதாவது முல்லைப்பூ வச்சா, ஏன்னா முல்லைப்பூ பார்த்தோம்னாலே நமக்கு வந்து என்ன இருக்குன்னா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். சரி இந்த முல்லைப்பூ வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மனசு வந்து உறுத்தும். அதான் உறுத்து முல்லை வரும். அப்போ நல்லந்துவனார் வந்து எதுக்கு வருவார்? நல்லந்துவனார் வந்து கலித்தொகை தொகுத்தவர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெய்தல் திணையை பாடினவர் இந்த நல்லந்துவனார் தான். அப்புறம் சேரமான் பெருங்கடுங்கோ எதுக்கு வருவார் அப்படின்னா பாலைக்கு வருவார். பாலைனாலே வறண்ட பூமி மதனை சொங்கி போனால் கடுகடுன்னு தான் இருப்போம். இளநாகனால் மருதன் இளநாகனான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து மருத திணை பாடுவதில் சிறந்தவர். ஸோ மருதன் இளநாகனார் அப்படியே வந்துடுவார். அடுத்து சிதவல். இச்சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. முரசமா, ஊன்றுகோலா, சோம்பலா, தலைப்பகையா? சிதவல்னா தலைப்பகை, அதாவது தவள் சொல்லுவாங்கள்ல டவல். ஸோ தலையில் கட்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ தலைப்பகை. இப்போ ஊன்றுகோலுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா தண்டுனா ஊன்றுகோல். முரசம் விட்டுருங்க. பிரசம் அப்படின்னா தேன். சோம்பல் அப்படின்னா துஞ்சல்னா வந்து நமக்கு சோம்பலை குறிக்கும். அடுத்து சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்? அப்துல் காதிரா, வள்ளல் சீதக்கதியா,
அப்துல் சமத்தா அபுல் காசிமா? யாரோட உதவியால் நிறைவேற்றதுன்னா அபுல் காசிமோட உதவி. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உதவியாக இருந்தவர் வள்ளல் சீதக்காதி. அவர் சொல்ல கேட்டு தான் நமக்கு வந்து உமர் புலவர் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் வள்ளல் சீதக்காதி வந்து இறந்துருவார். ஸோ அந்த ஆக்கில் உமர் புலவர் அந்த ஆக்கில் விட்டுருவார். அதுக்கப்புறம் அந்த நிறைவு கடைசியாக வந்து அபுல் காசிம் சொல்ல பனு அகமதி மரைக்கர் வந்து எழுதி முடிச்சிருப்பார். 2 அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். 2 அடிகள் கொண்ட மோனையா இயைபா ஒருவா எதுகையான்னு கேட்டால் எதுகையால். பொறுத்துக்க. விசும்பு துளை கனல் களிறு மறுப்பு. இங்கிட்டு தந்தம் நெருப்பு யானை வானம் துலாக்கோல். நமக்கு விசும்புனா நல்லா தெரியும். விசும்புனா என்னது? வானம். அதாவது நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். விசும்புனா வானம். அப்போ அசும்புனா விசும்புனா வானம், அசும்புனா நிலம். அதாவது அசுரன் படம் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? இங்கே வந்து வா பிரச்சனை இல்லை. அசுரன் படத்தில் வந்து மேஜராக வந்து இந்த நிலத்தில் தானே இல்லை, அந்த கொல்லையில் தான் எல்லாமே நடக்கும். ஸோ அசும்புன்னு வந்துட்டால் நிலம் போட்டுருங்க. இதே அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிறேன், ஓகேவா? அடுத்து துளைனா விசும்புனா வானம், துளைனா துலாக்கோல், கனல்னால் நமக்கு நல்லா தெரியும் நெருப்பு, களிறுனா நமக்கு என்னது? களிறு, கறி, மாதங்கம், இது மாதிரிலாம் யானைக்கு வரும். மறுப்புனா தந்தம். அவ்வளோதான். கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்றாகும் சொல்லிக்கிறாங்க. கீர்த்தனைங்கிறது சங்க இலக்கியமாக, நீதி இலக்கியமாக, பக்தி இலக்கியமாக, சிற்றிலக்கியமாக பார்த்தா கீர்த்தனைங்கிறது சங்க இலக்கிய நூல் சிற்றிலக்கியத்தை சேர்ந்தது. தெம்மாங்கு பிரித்து எழுதுக. இது வந்து தென் ப்ளஸ் பாங்கா, தென் ப்ளஸ் மாங்கா, தேன் ப்ளஸ் மாங்கா, தேன் ப்ளஸ் பாங்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு வந்து அங்கே கொடுத்துக்கிறது வந்து தேன் ப்ளஸ் பாங்கு. ஆனால் ஒரு புக்கிலலாம் வந்து தென் ப்ளஸ் பாங்கு தான் லாஸ்ட்டில் வந்து தெம்மாங்கு மாறி இருக்குது. தென் ப்ளஸ் பாங்கு, தெம் ப்ளஸ் பாங்கு அப்படி மாதிரி லாஸ்ட்டில் தெம்மாங்கு மாறிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தனியாக தெரில. ஆனால் அவங்க கொடுத்துக்கிறது வந்து தேன் ப்ளஸ் பாங்கு. ஓகே, டைம் கூட ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ்.